காலை நேரங்களில் அல்லது மாலை நேரங்களில் பெண்கள் கூடும் இடங்களில் இந்த பேச்சாளர்கள் சென்று திமுகவின் தேர்தல் அறிக்கையையும் சாதனைகளையும் விளக்குகின்றனர். பெண்களிடம் பேசும்போது அவர்கள் சந்திக்கும் விலைவாசி உயர்வு, கல்வி உதவித்தொகை போன்ற அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடைய விஷயங்களை திமுகவினர் முன்வைக்கின்றனர். இது மக்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் பழைய பாணி பிரச்சாரமே எப்போதும் வெற்றியை கொடுக்கும் என்பதை உணர்ந்து 40-45 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த பழைய பாணியை திமுக கையில் எடுத்துள்ளது. இது ஒருபுறம் ஆச்சரியத்தை தந்தாலும் மறுபுறம் இது மற்ற கட்சிகளையும் யோசிக்க வைத்துள்ளது. அரசியலில் எத்தனையோ மாற்றங்கள் வந்தாலும் மக்களின் கண்களை பார்த்து நேரடியாக பேசி அவர்களின் மனதை வெல்வதே சிறந்த அரசியல். திமுகவின் இந்த அடுத்த கட்ட நகர்வு வாக்காளர்களுடன் ஒரு ஆழமான பிணைப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரம்மாண்ட மேடைகளை விட இந்த சிறிய அன்பு சந்திப்புகள் தேர்தல் முடிவுகளில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.